விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னார், எல்லையில் இருக்கிற இராணுவ வீரன் தொடங்கி குரங்கு வரைக்கும் பிச்சை எடுக்குன்னு. குரங்கு கையில் ஆட்சி இருந்தால் குரங்கு வரைக்கும் பிச்சை எடுக்க தான் செய்யும். இதைத்தான் குரங்கு கையில் பூமாலை என்று நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யாருக்கு வாக்கு செலுத்தணும், எதுக்காக வாக்கு செலுத்துகிறோம், என்ன நோக்கத்துக்காக வாக்கு செலுத்துறோம்னு வாக்காளர்களுக்கும் தெரியல. எதுக்காக வாக்க வாங்குறோம், எதுக்காக எம்எல்ஏ வாங்குறோம், எதுக்காக அமைச்சர் ஆகணும் அவனுக்கும் தெரியல. 72 மாவட்ட செயலாளர்கள் இங்க உள்ள புகுந்திருக்காங்களாம். இந்த முன்னாடியெல்லாம் தினத்தந்தியில் பார்க்கும்போது வடநாடுகளிலிருந்து கொள்ளையர்கள் தமிழ்நாட்டுக்குள் 32 பேர் புகுந்து விட்டார்கள் அப்படின்னு செய்தி வரும். அது மாதிரி திமுகவுடைய 72 மாவட்ட செயலர்கள் விக்கிரவாண்டிக்குள்ள புகுந்திருக்காங்களாம். 34 அமைச்சர்கள் புகுந்திருக்காங்களாம். ஒன்றிய செயலாளர்கள் உள்ள புகுந்திருக்காங்களாம் 325 பேர். விளங்கமா விக்கிரவாண்டி? இப்ப விக்கிரவாண்டி விக்கிர பாண்டியா மாறிடுச்சு. விக்கிர பாண்டி அதை யார் வாங்குறதுக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யார் வாங்குறது அதிக விலை கொடுத்து. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லி திமுக திட்டமிட்டு இருக்கு. 2000 ரூபாய் அதிமுக இருந்து விலகிருச்சு அப்படின்னு சூப்பர், நம்ம ஜெயிச்சிருவோம். 1500 ரூபாய் குறைச்சிருவோம். ஆனா அதிமுக தான் களத்துல இல்லையே, போட்டி நமக்கும் பாமக தான், வேற யாரும் வரப்போறது இல்லை அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது அப்படின்னு 2000 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்கப்பா, அது சரியா வராதுப்பா ஆட்டத்துக்கு 2000 ரூபான்னு. அபிநயா பொன்னியோட சீமா நிப்பாட்டுறாரு மருத்துவர். ஐயோ 2500 ரூபாய் கொடுத்துருங்கப்பா, பத்தாதுன்னு இருக்காங்க. சீமான் 12 நாட்கள் பிரச்சாரம் டபக்குன்னு இங்க வந்துருச்சான். இங்க வந்துருச்சு எது வார்த்தை, இங்க வந்துருச்சு. கடக்குன்னு வந்த உடனே 4000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. தொடர்ச்சியா மாலையில கூட்டம், காலையில நாம் தமிழர் கட்சியுடைய பெரும் படை பிரச்சாரம் என்னோட 5000 ரூபாய்க்கு மாறி இருக்கிறது. இது இன்னும் 5 நாட்களில் 15000 ரூபாயை தொடும் என்று நம்பப்படுகிறது. சீமான காரணம் சொன்னாரு, டே 20000 ரூபாய் ஏத்தி விடாம போக மாட்டேன். இந்த அண்ணாமலை படத்துல போயிட்டு ரஜினிகாந்த் வந்து ஏலம் எடுப்பாரு. அப்ப ஒரு ஏலத்தை ஏத்தி விட்டு போயிடுவாங்க. ஏலத்தை 1 கோடி எட்ரா வண்டிய டட்டடாயின்னு கிளம்பிடுவாப்புல. அதே மாதிரி இப்ப ஏலத்தை ஏத்தி விடுற வேலையத்தான் அண்ணன் சீமான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நாம் மகிழ்ச்சிக்கு வெல்ற நோக்கம் இல்லையா? நோக்கம் இல்ல. 65,000 அதிமுகவுடைய வாக்கும் நாம் கட்சிக்குத்தான் விழப்போகிறது. நான் கூட சீமான் கேட்கும் போது என்ன இது அதிமுக ஆதரவா, தேமுதிக ஆதரவா, கூட்டணியே இல்லைன்னு சொன்னமே, திராவிட கட்சிகளை வீழ்த்தணும்னு சொன்னமே, எதற்காக அதிமுக ஆதரவு என்று நினைத்தேன். அதிமுக எங்க கிட்ட ஆதரவு கொடுப்பதற்கு அவங்களுக்கான உரிமை இருக்கிறது. அவங்க எங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க. 2009, 11, 14 ஒத்த பைசா வாங்காம காங்கிரஸை வீழ்த்த தமிழ்நாட்டில் களமாடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த அதிமுக தயாராகிருச்சு. நேத்து எப்போதும் போல வழக்கம் போல என்ன ஹிமாயன் கூட்டம் முடிஞ்சோன்னா தேநீர் குடிப்பாரு. தேநீர் குடிக்கிறதுக்காக பின்னாடி போறோம். அப்போ ஒரு வண்டி, ஒரு எக்ஸல் சூப்பர், ஒரு புல்லு கட்டு சரட்டுன்னு வண்டி நிப்பாட்டினாரு. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்க. எதுக்குண்ணே? ஒரு நிமிஷம் செல்ஃபி கிளிப்பி எடுக்க கூப்பிட்றான்னு பார்த்தா நான் அதிமுக கிளை செயலாளர்னே. சொல்லிட்டாங்கண்ணே. எங்க இருந்து சொல்லிட்டாங்கண்ணே மொத்தமா குத்திரோம்னே. அண்ணே எங்க அம்மாவை சிறைக்கு போட்ட அந்த கருணாநிதி குடும்பத்தை தமிழ்நாட்டை விட்டு ஓட விடணும்னா அது அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும். எங்கள் எடப்பாடி பழனிசாமியை பாதம் தாங்கி பழனிசாமி என்றும் பரபி பழனிசாமி என்றும். எடப்பாடி பழனிசாமி சும்மாவா முதலமைச்சரானாரு? காலில் விழுந்து முதலமைச்சர், அதுவும் சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் சொல்லி எங்கள் எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செய்த, கேலி செய்த அந்த உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தை ஓட விரட்ட சீமானால் மட்டும்தான் முடியும். அதனால மைக்கு நாங்க போட போறோம்னு சொல்லி முதல் முறையாக அதிமுக கிளை செயலர் கை கொடுத்து போறாரு. களம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதிமுக எங்களுக்கு ஆதரவுங்கிறத தாண்டி இப்ப அதிமுக நாங்க ஆதரவு கொடுத்துக்கிறோம். சட்டசபையில் அதிமுகவுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. நான் கேட்கிறேன், எடப்பாடி ஐயா எங்க சித்தப்பாவுடைய கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே. எங்க கருப்பசாமி எங்க அண்ணன் சீமான் உள்ள போயிருந்தா நீ 4 செத்துருப்பிய. நான் அந்த காட்சியை பார்க்கணும். எனக்கு எம்எல்ஏ எம்பில ஆசை இல்லைங்க. எனக்கு எங்க அண்ணனுடைய தளபதியாக சாகர வரைக்கும் அதான் ஆசை. ஆனா ஒரு நாள் எங்க அண்ணன் சீமான சட்டசபைக்குள்ள போகும்பொழுது அந்த ஆயுத எடுத்து படத்துல எங்க ஐயா பாரதிராஜா வருவார், சூரிய அந்த பக்கம் போவாரு. அடித்தல்ல இது எங்க காலம்டாங்கிற மாதிரி உள்ள போகணும். உள்ள போய் கேட்கிற கேள்விகள்ல நாக்க புடுங்கிட்டு இந்த திராவிட கூட்டம் சாகணும். எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர்ல போயிருச்சான். பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பி உள்ள வந்திருந்தா இவரு கள்ளக்குறிச்சி மட்டும் தான் பேசுவாரு.
அவர் ஸ்டெர்லைட்டை பேசுவாரு, மீத்தேனை பேசுவாரு, கச்சத்தீவை பேசுவாரு. மொழி போறதுல உங்க அப்பா வரையிலே வராத தண்டவாளத்தை தலை வச்ச வரலாறு, அதுக்கு முன்னாடி பெரியார் வரலாறு, அதுக்கு முன்னாடி மொழிப்போருக்கு முன்னாடி உள்ள தோல்ச்சியிலே போறது ஆரம்பிப்பாரு, மருதுவானில இருந்து ஆரம்பிப்பாரு, அழகமுத்து கோடுக்கு போவாரு, ராஜராஜ சோழனுக்கு போவாரு, கரிகாலனுக்கு போவாரு, கீழடிக்கு போவாரு. கல் தோண்டி மண் தோன்ற காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி வாளோடு தோன்றிய குடின்னு எடுத்து அடிப்பார். செத்துருவேன். தினத்தந்தியும் தினமலரையும் படிக்கிற எடப்பாடியை பார்த்து பயப்படுறனா, ஒரு நாளைக்கு 10 புத்தகத்தை படிக்கிற சீமான பார்த்த நீ என்னத்துக்கு ஆவ? இதுல எடப்பாடி பழனிசாமியோட வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறோம், சஸ்பெண்ட் செய்கிறோம். இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் சொல்லி வள்ளுவர் சொல்றான். ஒரு ஆட்சி என்றால் எதிர்த்து பேச ஒரு எதிர்கட்சி இருக்கணும். இவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சியாக நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பயந்து போய் எங்களை பார்த்து நடுக்கி போய் நான் தலைவர் மகன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அந்த வகையில கடந்து எங்களை வெளியடிச்சு விட்டாங்க. நாங்கள் ஆளுநர்கிட்ட போய் புகார், சட்டையை கிழிச்சுக்கிட்டு, தன்மானம் சுயமரியாதை பேசின கட்சி சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஆளுநர் போய் புகார் கொடுத்து, எதுக்கு? அதிமுக எங்களை குண்டு கட்டாக தூக்கி போட்டுதுன்னு. உனக்கு அதிமுக செஞ்சது நீ இப்ப அதிமுக செய்யறிய, அப்புறம் நீ என்ன தன்மான சுயமரியாதை பகுத்தறிவு கட்சி? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கள்ளக்குறிச்சியில சாராய வித்த கண்ணுக்குட்டிக்கு யார் உதவி செய்தது? 72 வழக்கு இருந்த சின்னத்துறை எப்படி ஊருக்குள்ள நடமாடி இருந்தாரு? இந்த ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி 3 வருஷத்துல எத்தனை பேர் மீது, சாராய வியாபாரி மீது குண்ட சட்டம் போடப்பட்டிருக்கிறது? கள்ளக்குறிச்சிக்கு உள்ள போன பிறகுதான் தெரிஞ்சது, அங்க டாஸ்மாக்ல இருந்து பாட்டில் வாங்கி கொடுத்தா வழக்கம். டாஸ்மாக்ல இருந்து ஒரு 10 பாட்டில் 20 பாட்டில் வாங்கிட்டு விற்பாங்க. இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா, இவங்களே பாட்டிலுக்கு 8 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறது, அது வித்த வழக்கு. ஆனா கள்ளச்சாராயம் வித்தா கமிஷன். எவ்வளவு ஒரு கண்ணியமான அரசு! உலகத்துல இப்படிப்பட்ட அரசை பார்க்க முடியாது. அதாவது அவங்க சரக்கு வித்தா வழக்கு, கள்ளச்சாராயம் காட்சி வித்தா கமிஷனை வாங்கிக்கிட்டு அந்த கண்ணுக்குட்டியை கள்ளச்சாராயம் விற்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் 68 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறான். உலகத்துல சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த ஒரே கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எவன் அப்பா வீட்டு காசுல, எவன் அப்பா வீட்டு காசு? இது கோபாலபுரத்து காசா, இல்ல ஓங்கோல் காசா, இல்ல கருணாநிதி கதை வசனம் எழுதி சம்பாதித்த காசா, இல்ல ஸ்டாலின் அவர்கள் நடிச்சு சம்பாதிச்ச காசா, இல்ல உதயநிதி 14 படங்கள்ல நடிச்சு சம்பாதிச்ச காசா? நம்ம வரிப்பணம், உன் வரிப்பணம், என் வரிப்பணம். நான் வரி கட்டுறேன், ஆண்டு கொன்றுக்கு வரி கட்டுறேன். அப்ப நம்ம கட்ட வரிப்பணத்துல எப்படி நீ சாராயம் குடிச்சதும் சாராய குடிமகன் சொல்லிடக்கூடாதான், குடிகாரன்னு சொல்லலாம். கள்ளச்சாராய குறைப்பாளர் அவரு. நகையை யாராவது திருட்டு போயிட்டா நகை திருட்டு போயின்னு சொல்லாதீங்க, எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க. ரேஷன் கடையில இது அளந்து போடும்போது களவாணி போய் அரிசி குறைப்பாளர், சர்க்கரை குறைப்பாளர், 2Gல 1 லட்சம் கொள்ளையடிச்சுன்னு சொல்லாதீங்க, பணம் எடுப்பாளர்னு சொல்லுங்க. எங்க டீசெண்டா பேசி பழகுங்க. என்னங்க நீங்க சுத்த நாரப்பையில இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்க இப்படி ஒரு ஆட்சியில மாட்டிக்கிட்டு நீங்க மான தமிழர்கள், நேமூரிலே வாழ்கிற மான தமிழர்கள், நேமூர் என்பது வரலாற்று சிறப்புமிக்க பகுதி. நம்மளுடைய மூதாதை நம் கொட்டவையினுடைய சிலை கிடைத்த அந்த கொட்டவை கோவில் இருக்கிற இந்த நேமூர் மண்ணிலே வாழ்கிற மான தமிழர்கள், நீங்கள் ஒரு முறை மாற்றி வாக்களியுங்கள். இது வெளிப்படையா பேச போனா இது படையாச்சியும் பறையரும் அடர்த்தியா இருக்க தொகுதி. சாதியை பேச விரும்பல, ஆனாலும் படையாச்சியும் பறையரும் அடர்த்தியா இருக்கிற தொகுதி. படையாச்சியும் பறையரும் எதுக்கு திமுக ஓட்டு போடணும்? ஒரு வார்த்தை, யாராவது ஒருத்தர் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்க உட்கார்ந்துருக்கேன் சொல்லுங்க. இந்த படையாச்சியும் பறையரும் அதே மாதிரி அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த பரந்தூர் மண்ணில் 13 கிராமங்கள் அடங்கி இருக்கிறது. ஏகனாபுரம் மொத்தமா படையாச்சி, மொத்தமா பறையர். 13 கிராமங்களையும் மொத்தமாக விமான நிலையத்திற்கு எடுக்கிறது திமுக அரசு. உங்கள் சொந்தங்கள் எந்த படையாச்சின்னு சொல்றீங்களோ, எந்த பறையர்னு சொல்றீங்களோ, அந்த படையாச்சியும் பறையரும் ஆந்திராவுக்கு போகிறோம் நாங்கள் அகதிகளாக என்று சித்தூர் மாவட்ட ஆட்சியரை நோக்கி நடப்பதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். உங்கள் படையாச்சியும் பறையரையும் அங்கே நிலத்திலிருந்து விரட்டுகிற 12 ஏரிகள், 14 குளங்கள், 17 குட்டைகள், கிட்டத்தட்ட 5700 ஏக்கர் விவசாய நிலப்பரப்பை அழித்து விமான நிலையம் கட்ட துடிக்கிற அந்த கேடுகட்ட திமுகவுக்கு மானமுள்ள படையாச்சியோ மானமுள்ள பறையரோ எப்படா ஓட்டு போட முடியும்? எப்படி போட முடியும்? ஆனாலும் அந்த பரந்தூர் விமான குறித்து அந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் வாக்கு கொடுத்தாரு. நான் உயிரோடு இருக்கிற வரை, நாம் கட்சி இருக்கிற வரை எங்களுடைய பரந்தூர்ல 1 ஏக்கர்ல 1 ஸ்கொயர் ஃபீட்டை கூட எடுக்க முடியாது. ஒருத்தன் எரும மாடை பூரா வித்திருக்காங்க, வித்துட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு. நேரா ஊர்ல நல்ல சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டு ஒரு கொட்டகை கட்டியிருக்கான். ஏன்னா லூசு பையில எருமமான பூரா வித்து போட்டு என்னடா கொட்டகை கட்டுறன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். கிறுக்கு,
எரும மாடை வித்துட்டு கொட்டகை கட்ட நானே லூசுன்னா பிளைட்டை பூரா வித்துட்டு ஒரு எரும மாடு ஏர்போர்ட் கட்டுது அவன் எவ்வளவு பெரிய லூசுன்னு கேட்டிருக்கான். சொந்தமா இந்த நாட்டுக்குன்னு ஒரு பிளைட் இல்ல. என் ஊர் திருச்சிக்கு போறது 2 பிளைட் தான், தூத்துக்குடிக்கு போனோம்னா ஒரு பிளைட் தான் காலையில முடிஞ்சுச்சு. சொந்தமா இந்த நாட்டுக்கு நீ விமானம் இல்லை. இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் செஞ்சு அதை டாட்டா வித்துட்டான், மொத்தத்தையும் வித்தாச்சு. இப்போ விட்டுட்டு இவர் அதானி பேர்ல ஏர்போர்ட் கட்டுவதற்கு நம்ம ஆத்தாளம் அப்பனும் உழைச்சு சம்பாதிச்ச கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலம். அதுல 12 இந்து கோயில் வருது, 17 கிறிஸ்தவ கோயில் வருகிறது, பள்ளிவாசல் வருகிறது. அதுல பல்லவ மன்னன் கட்டிய கோவில் இருக்கிறது, நம் பாட்டன் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி பல்லவ மன்னன் காலத்தில் கட்ட கம்பவர்மன் என்ற மன்னன் கட்டிய கம்பன் கால்வாய் என்கிற 82 கிலோமீட்டர் கால்வாய் இருக்கிறது. அந்த கால்வாயில 7 கிலோமீட்டர் வெட்டி அந்த 7 கிலோமீட்டர்ல ரன்வே போறோம். உலகத்துல முட்டாளுக்கு இந்த மூளை அளவு 1330 கிராமா, அதுல 30 கிராம் இருக்கக்கூடிய முட்டாள் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். இதுல இந்தியாவை காக்க ஸ்டாலின், அதாவது சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா, வானை ஏறி வைகுண்டம் போனானா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்க முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்கதான். அறுக்க மாட்டான் கையில 50 பம்மனன் வரலாம். தமிழ்நாட்டிலே ஒழுங்கு ஆட்சி செய்ய முடியல, 3 ஆண்டு ஆட்சியில் நக்கிட்டு போயிடுச்சு. இதுல இவரு இந்த வகையில் இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல், நான் தலைவர் பகை, நான் சொல்றதுதான் செய்வதை. இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் சொல்லுவாங்க ஸ்னேகா, அந்த பேர்ல விழுந்துட்டுங்கிற மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டோம். நமக்கு நாமே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் முதல்வர், பேர் தான் அப்படி கவர்ச்சிகரமா இருக்கும். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, மகளிர் உரிமை தொகை. ஆடே அப்பா பின்னிட்டாங்க பேர்ல. அவங்க ஒரு குழு வச்சிருக்காங்க, எங்க அண்ணன் ஆராசா, எங்க அண்ணன் திருச்சி சிவா, எங்க அண்ணன் துரைமுருகன், பேர்லாம் பட்டையை கிளப்புவாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா, அதாவது ஒய்யார குண்டையாம் தாளம் பூவாம் உள்ளே பார்த்தால் ஈரம் வேணும். அதாண்ட திராவிட மாறலாச்சு. ஒய்யார கொண்டையா தாளம் பூவா உள்ள பார்த்தா ஈரம் வேணும். 8,50,000 கோடி கடன், 8,50,000 கோடி கடன் வாங்கி வச்சுட்டு என்ன மண்ணாங்குட்டிக்கு, என்ன மயிலாடுதுறைக்கு, எங்க வச்சுக்கோ, எங்க என்ன மயிலுக்கு, மயில் என்ன மயிலுக்கு. நாங்க 11 வழக்கு வாங்கிட்டோம், எப்படி பேசணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எங்களுக்கு இருக்குடா. லேடன் பேசுறியா, பின் லேடன் பேசுறியா, கண்ணை நோடி தின்னுடுவேன். எல்லாம் ட்ரைனிங். யாரு? திமுக தான் ட்ரைனிங் எங்களுக்கு. எங்க அண்ணனை ஒரு 6 மாசம் வச்சு அழகு பார்த்து எங்க அண்ணனை பெரிய தலைவராக்கி விட்டுச்சு. நல்ல தமிழ்ல தலைவனுக்காக காத்து கொடுத்த தமிழ் மக்களுக்கு கலைஞர் கருணாநிதி தான் செந்தமிழன் சீமான் என்கிற தலைவனை அறிமுகம் செய்து வைத்தார். நான் ஒரு புள்ள பூச்சிங்க. உண்மையிலே சீமான் வரும்போது நான் ஒரு பப்பி மாதிரி வந்தேன். பப்பி, எனக்கு பேச தெரியாது, எழுத தெரியாது. எங்க ஊர்லயே சத்தியமா சொல்றேன், என் ஊர்லயே நான் தாங்க அமைதியான புள்ள. நீங்க நம்புறீங்களா? அப்ப அவன் எவ்வளவு காவாலி பிள்ளை எங்க ஊர்ல இருப்ப நினைக்காதீங்க. உண்மையிலே எங்க ஊர்ல நான் தான் அமைதியான புள்ள. எங்க தங்கமான புள்ள இல்ல அப்படிம்பாங்க எங்க ஊர்ல. எங்க போய் கேளுங்க, தென்காசி மாவட்டம் வீராணத்திலே, தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பகுளத்திலே போய் கேளுங்க. அமைதியான புள்ளமாங்க. அமைதியான பிள்ளையே புழுவை பூனையை அடிச்சா அது புலியா மாறுவது போல செந்தமிழன் சீமான் இந்த 14 ஆண்டுகளில் சாட்டை என்கிற இந்த ப்ராடக்டை பார்த்து உருவாக்கி இருக்கிறார். அப்படித்தான் காளியம்மாளை, அப்படித்தான் ஜெனிஃபரை, அப்படித்தான் அபிநயாவை, அப்படித்தான் ஹிமாயின் கபீரை, அப்படித்தான் அண்ணன் தேவாவை, அப்படித்தான் பாக்கியராசனை, அப்படித்தான் இடுமாவனம் கார்த்திகை, அப்படித்தான் அபுபக்கர் சித்திகை, அப்படித்தான் எங்களுடைய ஃபர்கானாவை, அப்படித்தான் எங்களுடைய ஒவ்வொரு தளபதிகளையும் அண்ணன் சீமான் உருவாக்குறார். கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது, ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலினே கிடையாது, உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. ஆனால் சீமான் இருக்கும்போது லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே அங்கீகாரம் பெற்று